அதுக்காக தான் எந்த படமா இருந்தாலும் யாரு நடிச்சிருந்தாலும் அதை பத்திலாம் ஜென்ரலா கவலை கிடையாது. ஏன்னா எல்லாருமே எத்தனை 10 பேர் எதிரில நின்று ஒரு ஆள் இவரு எதிரில நின்னா இவரு தான் எல்லாரும் பார்ப்பாங்க. தட் இஸ் ஹவு வி ஆர் ஆல் க்ரோன் இங்க இருக்கிற இடத்துல. அதனால அந்த இடத்துல வந்து ஒரு டிக்னிஃபைடு போர்ட்ரேயல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரஜினிகாந்த் போர்ட்ரேயல் வந்து ரொம்ப ரொம்ப டிக்னிஃபைடா இருந்துச்சு. ரொம்ப ஓவர் த டாப் கிடையாது, சத்தம் கிடையாது, பாடி லாங்குவேஜ் வந்து வெரி சட்டில். இந்த ஸ்டோரிக்கு அந்த ஏஜுக்கு என்னென்ன மாதிரி அந்த கேரக்டர் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணாரு. எஸ்பெஷலி இதுல வந்து ஒரு பர்டிகுலர் சீன்ல ஒரு 3 மினிட் சிங்கிள் ஷாட் எடுத்திருப்பாங்க. நீங்க அந்த சில இதுல எப்படி இருந்தது 30 இயர்ஸ் முந்தி நாங்க எப்படி இருந்தோம்னு சொல்ற மாதிரி நாகார்ஜுன் பேசுற மாதிரி ஒரு சீன் வரும், நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா? அந்த பர்டிகுலர் ஷாட் வந்து சிங்கிள் ஷாட். அதுலதான் வந்து டோட்டல் பிளாஷ்பேக் ரிவீல் பண்ணுவார். அந்த பர்டிகுலர் இதுல பாத்தீங்கன்னா